ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதத்திலே ஒரு அற்புதமான கதை. அந்த பகுதியை அநேகம் பேர் சொல்வதே இல்லை. சப்தாகம் சொல்கிறவர்களாகட்டும், நரசிம்மாவதாரம் சொல்கிறவர்களாகட்டும், அல்லது பாகவதம் முழுவதையும் சொல்கிறேன் என்று சொல்பவர்களாகட்டும், 100-இல் ஒருவர் கூறலாம். நான் ஆராய்ந்த அளவிலே சொல்லப்பட இல்லை என்பது எனக்கு ஒரு வருத்தம். இந்த செய்தி உலகமெல்லாம் பரவ வேண்டும். குழந்தையாயிருக்கிறது 2 பேர் பகவானை பார்த்தா, குழந்தையா இருக்கிறச்சே 2 பேர் பகவானை பார்த்தா. ஒன்று துருவன், இன்னொன்று பிரகலாதன். துருவன் 5 வயது பாலகனாக இருக்கிற போதே பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்ன வதனேக்ஷணம்னு நாரதர் உபதேசம் பண்ணினபடி யமுனா நதிக்கரையிலே மதுவனத்திலே தபஸ் பண்ணி பகவானை பார்த்துள்ளான். ஆனால் பகவத் சாட்சாத்காரம் ஆனாலும் அவனுடைய பருவ வயதிலோ அல்லது வயோதிக காலத்திலோ கூட அவனால் ரஜோகுணத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. யக்ஷர்களோடு யுத்தம் பண்றான். பிறகு முதிர்ந்த காலத்திலே சத்குருநாதர்களுடைய உபதேசத்தினாலே ஞானத்தை முழுமையாக வரப்பெறுகிறார். துருவன் தன்னுடைய பக்தி மற்றும் வைராக்கியத்தினாலே பகவானை பார்த்துட்டான். அதே மாதிரிதான் பிரகலாதன் நாரதனுடைய உபதேசத்தினாலே வைஷ்ணவ பக்தி, வைஷ்ணவ தீட்சை, பெருமாள் தான் முழுமுதற் கடவுள் என்கிற விஷயத்திலே வைராக்கியத்தை வச்சுண்டு கண்டிப்பா பகவான் தன்னை வந்து ரட்சிப்பான் என்பதற்காக இந்த தூணிலே இருக்கிறானா உன் பகவான் அப்படின்னு கேட்டபோது இருக்கிறான், தெரிகிறான், வருவான் அப்படின்னு சொன்னான். அதுதான் நடந்தது. பக்த பிரகலாதம், அவன் பேர்லையே பக்தி இணைஞ்சொடுத்து. பக்த துருவன், பக்த பிரகலாதன். ஆனா என்ன, பருவம் வந்தது, திருமணமாயிற்று, வம்சாபிவிருத்தி ஆயிற்று, நீண்ட நெடுங்காலம் ஆட்சி புரிந்தான். அப்போ இந்த கதை சொல்ல வேண்டிய விஷயம் அங்கிருந்து ஆரம்பமானது. ஒரு ராஜாவினுடைய கடமை வேட்டுதல், வேட்டுவித்தல். பிராமணனுடைய கடமை யஜனம், யாஜனம் கிருத்வா, தானம் வாங்கிக்கணும், தானம் கொடுக்கணும். ஒரு வாத்தியாருடைய கடமை, உபாத்தியாயர், ஆசிரியர், அவருடைய கடமை சொல்வது, சொல்லித் தருவது, கற்பது, கற்பிப்பது என்கிற 2 தர்மம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் 2 தர்மம் அவசியமா இருக்கணும்னு சொல்லியிருக்கா சாஸ்திரத்துல. இந்த பிரகலாதன் காட்டுக்கு போனான். ரொம்ப கவனமா கேளுங்கோ, ஒரு பெரிய ரகசியத்தை இந்த எபிசோட்ல சொல்ல போறேன். பிரகலாதன் வனத்துக்கு போனான். நாடு எல்லாம், நகரத்தை எல்லாம் கடந்து, கிராமம் கிராமமாக கடந்து ஒரு வனத்தை நோக்கி போகிறான். அப்பொழுது ஒரு கிராமத்தின் எல்லையிலே ஒரு மரத்தடியிலே தலையை கைக்கு வைத்துக் கொண்டு ரொம்ப முதியவர் ஒருவர் படுத்திருந்தார். ஆனா தேஜஸா இருந்தார். நீரு பூத்த நெருப்புன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி இருந்தது காட்சி.
பக்கத்துல போய் நின்னான். பெரியவரே, முதியவரே, கண்ணை திறந்து பாருங்கோ, நான் வந்திருக்கேன். இது நான் வந்திருக்கேன். இப்படியே லேசா கண்ணை மலர்ந்து பார்த்தா, யாருப்பா நீ? எனக்கு தெரியலையே. நானா பக்த பிரகல்லாதன், நரசிம்மாவதார தரிசனம் பண்ணினவன். இந்த தேசத்துக்கே நான் தான் ராஜா அப்படின்னா. இருக்கட்டும்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற அந்த அவதூதன். அப்போ பிரகலாதன் ஒரு கேள்வி கேட்கிறான். பெரியவரே, இங்கே ஏன் படுத்திருக்கிறீர்கள்? தாங்கள் யார்? என்ன காரணமாக இங்கே படுத்திருக்கிறீர்கள்னு கேட்கிறான். அப்போ அந்த முதியவர் பேச ஆரம்பிக்கிறார். இது ஸ்ரீமத் பாகவதத்திலே பிரகலாதனுக்கு ஒரு அவதூத ஞானி உபதேசம் பண்ணினதாகவே 11வது அத்தியாயத்திலிருந்து 15 அத்தியாயமும் 4 அத்தியாயம் அவசியம் படிக்க வேணும். அதுல அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த கதை. நிறைய பேர் 9வது அத்தியாயம் நரசிம்மாவதாரத்தோட முடிச்சுட்டு 8வது ஸ்கந்தத்துக்கு தாண்டி விடுறான். இந்த 5 அத்தியாயம் யாரும் சொல்றதில்லை, நிறைய பேர் வாசிக்கிறதே இல்லை. ஸ்ரீமத் பாகவதத்தின் நடுமைய பகுதியான சப்தமஸ்கந்தத்திலே அதி அற்புதமாக ரத்னமாக இருப்பது இந்த பகுதி தான். கவனமாக கேளுங்கோ. அந்த பெரியவர் சொன்னார், அப்பா, நான் ஒரு பிக்ஷுகன். என்னுடைய வாழ்க்கையே விசித்திரமானது. நான் ஒரு காலத்தில் யானையின் மீது இருக்கிற அம்பாரியில் என்னை வைத்து அந்தந்த தேசத்து அரசர்கள் என்னை ஊர்வலமாக கொண்டு வந்து சிறப்பு பண்ணுவார்கள். இன்னும் சில காலத்திலே பெரிய பெரிய பண்ணையார்கள், ஐஸ்வர்யவந்தர்கள், தனவந்தர்கள் என்னை கூட்டிட்டு போய் ராஜ மரியாதை பண்ணி பஞ்சபட்ச பரமான்னம், அமிர்தம், நைவேத்தியம், அப்படி பக்ஷணங்களோட சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது, வயிற்றுல இடம் இருக்காதுங்கிற அளவுக்கு 5 இலை பரிமாறி 64 பக்ஷணங்கள் வைப்பா. எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு சில நாட்கள்ல எனக்கு சாப்பாடே கிடைக்காது. சில நாட்களில் தண்ணீர் மட்டும்தான் ஆகாரம். சிறந்த அலங்கார வஸ்துக்களை எல்லாம் தரித்து கொண்டு சீரும் சிறப்புமான ஆடைகளோடு நான் உலா வருவேன். சில காலத்துல கௌபீனம் மட்டும்தான் என்னுடைய சரீரத்தில் இருக்கும். சில நாள் வீட்டுகளிலே பிக்ஷை எடுத்து உண்பேன். சில பேர் கோவிலிலே கொடுக்கும் பிரசாதம் உண்பேன். சில நாள் கஞ்சி மட்டும்தான் கிடைக்கும். பல இரவுகள் நடப்பேன். தங்குமிடம்னு ஒன்றும் இல்லை. உற்றார் உறவினர் யாரும் இல்லை. எல்லாம் இருந்தாங்க ஒரு காலத்துல. இந்த எளியேனை எல்லோரும் விட்டு நீங்கினர். நான் அப்படியே ஒரு பரதேசியாக பக்கத்து தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப அசதியாயிருக்கு. நான் அனுபவிக்காத சுகமும் இல்லை, நான் உண்ணாத உணவும் இல்லை, போட்டுக்கொள்ளாத ஆடைகளோ நவரத்ன மாலைகளோ இல்லை, பெரும் கீர்த்திவந்தன், கற்காத நூல்கள் இல்லை, போகாத தேசம் இல்லை. ஆனால் எதுவுமே சாஸ்வதம் இல்லை. ஒரு ஸ்திரமான வாழ்க்கை வாழ்ந்தேன் என்பதே இல்லை. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை விசித்திரமானதாகவே இருக்குப்பா. இதுதான் உலகம். இதை நீ கற்றுக்கொள்ள வேணும். என்னை பார்த்து யார் நீங்கள்னு கேட்ட. நீ யான்னு உனக்கு தெரியுமா? சின்ன வயசுல நீ செய்த பக்தியினாலே பகவானை பார்த்துட்டு
பிறகு அந்த ராஜ கர்வம் ஏற்பட்டுவிட நல்லா தர்மத்தோட நீ ராஜ்யம் ஆட்சி செய்தாலும் ஞான பூர்ணத்துவம் உனக்கு இல்லை. என்னை பார்த்த உடனே யாருன்னு நீ தெரிஞ்சுட்டு இருக்க வேண்டாமா? கடவுளை பார்த்தவன் இருக்கட்டும். கடவுளை பார்த்தவர்கள் எல்லாம் மின்னல் அளவே பார்க்கிறார்கள். பார்த்துட்டே இருக்கிறது இல்லை, ஒரு மின்னல் மின்னும் அளவு பார்க்கிறார்கள்னு சாஸ்திரத்துல கூட அபரோக்ஷ ஞானி லட்சணம் அப்படித்தான் இருக்கு. அதுக்கப்புறம் அதிட அபரோக்ஷமாகி நெடுங்காலம் கர்தமர் முதலானவர்களைப் போல தபஸ் பண்ணினாதான் பகவானோட பேச முடியும், பகவானோடவே இருக்க முடியும். அப்பா, நான் கந்தலாடை கட்டிய நாளும் உண்டு, பட்டு பீதாம்பரங்கள் தரித்த நாளும் உண்டு, அன்னமில்லாமல் இருந்த நாளும் உண்டு, பஞ்சபட்ச பரமான்னம் உண்டதும் உண்டு, அம்பாரியிலே வந்ததுண்டு, குதிரையிலே போனதுண்டு, ரதத்திலே வந்ததுண்டு, கால்நடையாகவே நிறைய நடந்திருக்கிறேன், காடு மேடெல்லாம் அலைந்து திரிகின்றேன். ஞானம் பூரணமாக வேண்டும். உனக்கு நான் 4 விதமான ஆசிரமங்களின் தர்மங்களை கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு 3 அத்தியாயம் இதையே சொல்லியிருக்கா. இது ரொம்ப டஃப் சப்ஜெக்டா. வித்வான்கள் கூட மேடையில் சொன்னா எடுபடாதுன்னு சொல்றதில்லை. அவ படிச்சிருப்பா, ஓரளவுக்கு தெரிஞ்சுன்னு இருப்பா. ஆனா எதையுமே பட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த கதை சொல்லிட்டு இருக்கேன் நான், இது என் வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம். 1984 யானை மேலையும் வலம் வந்தேன். இன்னைக்கு பிக்ஷுகனாகவும் இருக்கின்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது கேரக்டர் 2. ஒன்று மகாபாரதத்திலே விதுரன், இன்னொன்னு பாகவதத்திலே இந்த அவதூதன். பிரகலாதனுக்கு உபதேசம் பண்ணின அவதூதன். அவசியம் படிங்கோ. ஸ்ரீமத் பாகவதம் நிறைய புஸ்தகங்கள் விற்கிறது. மூல நூல்கள் கீதா பிரஸ்ல இருக்கு, ராமநாமா பப்ளிகேஷன்ல போட்டிருக்கா. ரொம்ப அற்புதமான புஸ்தகம். அதையெல்லாம் வாங்கி வேர்ட் பை வேர்ட் அந்த அத்தியாயங்களை பூர்த்தியா படிங்கோ. ஒரு பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும், கிரகஸ்தன் எப்படி இருக்கணும், ஒரு வானப்பிரஸ்தனுடைய தர்மம் என்ன, சந்நியாச தர்மம் என்னங்கிறத ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கு. அந்த அவதூதர் சொன்ன பிறகுதான் பக்த பிரகலாதனுக்கே ஞான பூர்ணத்துவம் அடைஞ்சதுன்னா பாருங்க. பக்தியால் வைராக்கியமும் சித்திக்கும். ஆனால் ஞானம் நிறைவு பெற்றால் தான் கடவுளோடு உரையாடலாம், கடவுளை நினைத்த போது பார்க்கலாம், பற்றற்றவனாய் இருக்க முடியும். செய்யும் தவமே சாட்சி, உணர்ந்த தர்மங்களே சாட்சி, வாக்கு பலிதமே சாட்சி. படிக்கிறேளா? ஸ்ரீமத் பாகவதம் சப்தம ஸ்கந்தத்துல 11, 12, 13, 14 அத்தியாயங்களை படிக்கிறேளா? ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வாசியுங்கோ. நல்லது உண்டாகட்டும். நமஸ்கார்.